நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். கடந்த ஒரு 4 நாளாக டெல்லியில் பாராளுமன்றத்தில் இளைஞர்களின் மாணவர்களின் பேப்பர் லீக் விஷயமாக ஒரு பெரிய போராட்டம். இது மாணவர்களோட போராட்டம், இளைஞர்களோட போராட்டம். அவங்களுடைய கோரிக்கை 2. ஒன்று, கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் அவங்க சூசைட் பண்ணி உயிர் இழந்திருக்காங்க. அதற்கு யார் பொறுப்பு? அது பொறுப்பு எடுத்துக்கணும். அதாவது மந்திரி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. 2வது, இந்த பேப்பர் லீக் இனிமேலேருந்து எப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மசோதா எடுத்துகிட்டு வருவீங்க, என்ன திட்டம்? இது 2 கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் நாங்கள் மாணவர்களின் கோரிக்கையை சப்போர்ட் செய்கிறோம். அதுக்காக நாங்கள் பாராளுமன்றத்தில் போராட்டம் எடுத்தோம். எங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு ஆக்சஸ் உண்டு. அதை யூஸ் பண்ணி நாங்கள் மாணவர்களுக்காக சப்போர்ட் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? நாங்கள் மாணவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் திருப்பி வலியுறுத்துகிறோம். பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு இது எடுத்துகிட்டு வர வேண்டும் என்றதற்காக நாங்கள் அதை செய்தோம். நேற்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வீட்டிலிருந்து மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட இடம் காந்தி ஸ்மிருதி, அங்கே நடைப்பயணமாக செல்லலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் செய்ய விடலை. அதனால நாங்கள் பஸ்ஸில் போய் அது காந்தி ஸ்மிருதிக்கு நடைப்பயணம் செய்தோம். இதுதான் நடந்தது. நாங்கள் மாணவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நன்றி. பாருங்க, மாணவர்களின் கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னது பொறுப்பு? 20 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு பொறுப்பு யாராவது எடுத்துக்கணும். அது பொறுப்பு யார் எடுத்துப்பாங்க? மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது இதுவரைக்கும் மோடி அரசு அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. அதுதான் நடந்துச்சு இன்றைக்கி 12:30 மணி மீட்டிங்கில். எந்த போராட்டம் இருந்தாலும் அது சிலர் வெளியிலேருந்து அதை கலாட்டா பண்ணி அதை தடுக்க முயற்சி எடுப்பாங்க. எந்த போராட்டம் அப்படி சில பேர் உள்ளே இதை செய்கிறாங்களே, அதுலேருந்தே தெரியுது இந்த போராட்டம் எவ்வளோ சக்ஸஸ்ன்னு. நானும் கலந்து கொண்டேன் அந்த போராட்டத்தில். ஒரு திங்கட்கிழமை நானும் போய் மாணவர்களோட போய் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. மாணவர்கள் எந்த இதுவும் இல்லாமல் அவங்க வெறும் அவங்களோட கோரிக்கைக்காக தான் வராங்க. இதுதான் ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னுவோம். இது தானாக யாரும் அவங்களை வலுப்படுத்தவே இல்லை. அவங்களே இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு? என்ன அமைச்சர்? அது எனக்கு தெரியல. அதை பற்றி எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம். ஆனால் இது நீட்டு மட்டும் இல்லை, அது பேப்பர் லீக்குன்றதுக்காக நாங்கள் போராட்டம். நாங்கள் தமிழ்நாட்டு எம்பிஸும் எல்லாரும் கலந்து கொண்டோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.